வெறும் பேபி ஷவர் தான், ஆனால் 130 கிலோமீட்டர் தாண்டி வந்து நீங்கள் தான் எனக்கு பண்ணணும் அப்படின்னு கிளைண்ட் ரொம்ப தீவிரமாக சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம 2 கிளைண்ட் பார்க்க போனோம். என்னோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் கிளைண்ட். ஸோ அவங்களுக்கு முருகல் வேல் வேணும்னு சொல்லி க்யூட்டாக ஒரு டிசைன் சொன்னாங்க அண்ட் பின்னாடி ஃபுல்லாக ஃப்ளோரல் டிசைன் வேணும்னு சொன்னாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் முடிச்சு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். லாங் ட்ராவல் தானே, ஒரு நல்ல தூக்கத்தை போடலான்னு ட்ரை பண்ணுங்க, ஆனால் முடியல. என்ன மாதிரி உங்களுக்கும் அப்படி தானே? நான் போகும்போது ஏகப்பட்ட யோசனைகள், லைக் நாளைக்கு என்ன பிராண்ட் இருப்பாங்க, இந்த பிராண்ட் என்ன கேட்பாங்க, நம்ம எவ்வளோ சீக்கிரமாக திருப்பி வரும், அப்படி இப்படின்னு தூங்கவே முடியலங்க. ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாக தூங்கலான்னு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் பாண்டி ரீச் ஆகிட்டோம். டிசைன்ஸ்லாம் நம்ம கிளைண்ட் ரெடியாக எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ என்னோட அசிஸ்டன்ட் அவங்களோட சிஸ்டர் பண்ணாங்க. நான் கம்ப்ளீட்டாக நான் தான் இந்த கிளைண்ட்டை அட்டன் பண்ணேன். ஸோ போனோன்னே லெக்குக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் எப்போவுமே லெக்கு தான் ஃபஸ்ட்டு முடிப்பேன், அது என்னோட ஸ்டைல். ஸோ லெக்குக்கு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மண்டலா டிசைன் தான், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆஃப்டர் லாங் டைம் நான் லெக் டிசைன் போடுறேன், எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வலிச்சு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஃபார் த ஹேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அகெயின் அவங்க நல்லா டிசைன்ஸ்லாம் சூஸ் பண்ணிட்டாங்க. பட் ஒரு குட்டி கிருஷ்ணரும் அந்த பக்கம் ஒரு குட்டி பேபி மட்டும் வரணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி அதுவும் பண்ணி கொடுத்தேன். ஓவராலாக 3.5 hours கழிச்சு நான் டிசைன்ஸ் முடிச்சுட்டேன். ஸோ இவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு டிசைன் கேட்கும்போது அவங்க ரொம்பவே ஹாப்பி, நானும் ரொம்ப ஹாப்பி. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு அவுட் ஸ்டேஷன் கிளைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.